ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகரோட ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக சொல்லப்படும் மதுரைக்கு மிக அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் திருத்தலம். பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த கோவிலில் இருக்கும் அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்களா, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கு முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் மலையாக மதுரைக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்க திருப்பரங்குன்றம் திருத்தலங்க. லிங்க வடிவமாக காட்சி தரும் அருள் செறிந்த மலையாக இந்த மலையானது காட்சியளிக்கிறது. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே இங்குதான் தேவர்களோட தலைவனான இந்திரனின் மகள் தெய்வானையை முருகப்பெருமான் கரம் பிடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இதுவே முதல் படை வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்க. குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது. கபிலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரபணவ மந்திரத்தை உட்பொருளை உபயோசிக்கும் போது தன்னோட தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செஞ்ச போது முருகப்பெருமானும் இந்த உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேணும், மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது, அது பாவம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. எனவே முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதனோட உட்பொருளையும் அறிந்தவராக இருந்த போதிலும் கூட சிவனுக்கே அந்த மந்திரத்தை உபதேசம் செய்த போதிலும் குருவோன் மூலமாக கற்றுக்கொண்டதால அது பாவமாக அமைந்தது. அந்த பாவம் நீங்குவதற்காக திருப்பரங்குன்றம் மலை மீது முருகப்பெருமானானவர் தவம் செய்தார். பல நாள் தவத்திற்கு அப்புறம் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அங்கு தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்தாங்க. அப்படி அருள் செய்த சிவனும் பார்வதியும் பரங்கிநாதர் அப்படிங்கிற ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றாங்க. அவங்களுடைய ஆலயம் இன்றுமே திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற பேரில் விளங்கி வருகிறதுங்க. எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செஞ்ச பிறகு முருகன் ஆலயத்திற்கு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இது காலங்காலமாகவே நடந்து வர ஒரு விஷயங்க. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திர இன்னைக்கு காட்சி தந்தார். எனவே தை பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுறாங்க. இஷ்ட சித்திகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க. முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சதின் நோக்கமே சூரபத்மனையும் அவனோட சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பாற்றுவதே ஆகும். அந்த வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சு சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். தேவர்கள் துயவர்கள் அனைத்தும் நீங்க பெற்றாங்க. இதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் தான் இந்திரன் தன்னோட மகளாகிய தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க விரும்பினாங்க. முருகன் தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாகவும் சொல்லப்படுது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் இரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரியை பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சு கொண்டதாக திருப்பரங்குன்றம் புராணமானது சொல்லப்படுகிறது. மதுரை நகரில் இருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் சென்றாலே திருப்பரங்குன்றம் திருத்தலமானது அமைஞ்சிருக்குங்க. ரயில் வழியாகவும் இந்த ஊரை நம்ம அடையலாம். மதுரையில் இருந்து இந்த தலத்திற்கு ஏராளமான நகர பேருந்துகள் செல்லுது. பேருந்து நிறுத்தம் கோவிலுக்கு அருகிலேயே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் கோவிலானது சுப்பிரமணிய சாமி கோவிலோட கருவறை ஒரு குகை கோவிலாகுங்க. கருவறையில் 5 குகைகள் மலை குடைந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்கா தேவி சன்னதி, கற்ப விநாயகர் சன்னதி,
சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி, பவளக்கனிவாய் பெருமாள் சந்நிதி ஆகிய 5 சன்னதிகள் இங்கு உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயிலுள்ள துபாரபாலகர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை மடிப்பு, கலை அம்சங்களும் அது மட்டும் இல்லாமல் சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாக இருக்குங்க. 5 சன்னதிகளை தவிர திருப்பரங்குன்றம் கோவிலில் அன்னபூரணி குகை கோவிலும் ஜேஷ்டா தேவிக்கான குகை கோயிலும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சன்னதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதியை அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் புடைப்பு சிற்பங்களும் இருக்கு. கோவிலோட நிலைவாயில் உள்ள 10 பெரிய கற்றூண்டுகள் நாயக்கர் கால சிற்ப கலைகளை காட்டும் விதமாக இருக்குங்க. முருகன் தெய்வானை திருமண கோலத்தில் கர்த்தூணுங்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ரொம்பவும் உயரம் வாய்ந்த 46 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. கோபுரத்தோட அடிப்பகுதி சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதோட சிகர பகுதியில் சுதை சிற்பங்கள் சிறப்பாக காணப்படுகிறது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வடக்கில் சுவாமி சன்னதி தெருவில் பழமையான சொக்கநாதர் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தின் தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமை ஆண்டவர் குகை கோவிலும் அமைக்கப்பட்டிருக்காங்க. மலையோட வடமேற்கு பகுதியில் சமணர் கற்படுகைகள் உள்ள ஒரு குகையானதும் உள்ளது. இந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் முருகப்பெருமானின் வீட்டு கோவில்களில் இந்த கோவிலானது அளவில் ரொம்பவும் பெரியதாகவும் சொல்லப்படுது. லிங்க வடிவில் இருக்கும் இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்களால் சுந்தரமூர்த்தி நாயனார், திருமண ஞான சம்பந்தர் பெருமான் ஆகியவங்க இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செஞ்சு பதிகங்கள் பல பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்துக்கு முருகப்பெருமானை வழிபட்டு தன்னோட குறைகளை நீக்கி கொண்ட தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் கூட ஆறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே திருப்பம் ஏற்படுங்க. லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்லும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலோட வரலாறு ரொம்பவும் சிறப்புமிக்கதாக சொல்லப்படுதுங்க. முருகன் கோவில் என்றவுடன் நம்மளோட அனைவருக்குமே முதல்ல ஞாபகம் வருவது ஆறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தாங்க. வாழ்க்கையில் திருப்பம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் முருகனை சென்று நீங்கள் வழிபடுறதுனாலையும் நமக்கு நினைத்தது நடக்குங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரையில் நிலையத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. குடைவரை கோவிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல அற்புதங்கள் நிறைஞ்சி கட்டிடங்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, முருகன் தெய்வானியுடன் காட்சி தரும் ஒரே தலம் இந்த தலம்னு பெருமையாக சொல்லலாங்க. திருப்பரங்குன்றத்தில் கோவிலில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இங்குள்ள முருகனானது தெய்வானியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிப்பது தனி சிறப்பான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகலை அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறவங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வேண்டினாலே திருமணம் விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே காலங்காலமாகவே இருந்துட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள குடைவரை கோவில்கள் பாண்டியர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த கோவில் ஒரு மலையின் மீது அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை, மலையை ஏறி சென்று முருகனை தரிசிப்பது ஒரு தனி அனுபவம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலானது 17 சித்தர்களில் திருவுருவங்கள் உள்ளன. இங்குள்ள சரவண பொய்கில நீராடினால் பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கைங்க. தினமுமே 5 கால பூஜைகள் இங்கு கோயில் நடைபெறுகிறதுங்க. கந்த சஷ்டி விழா இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமணம், குழந்தை பாக்கிய, கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற அனைத்து விஷயங்களுமே முருகன் அருள் பெற இங்கு வழிபடலாங்க. மன அமைதி பெறவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை நீங்கள் வழிபடுறதுல உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க. இந்த கோவிலானது சிறந்த ஒரு இடமாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தந்திருப்பேன்
இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.